ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து கவுண்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ். அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து சப்ஸ்ட்ரிங்ஸ் வித் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ். இது கொஸ்டின் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க அண்ட் ஒரு கே அப்படின்ற இன்டிஜர் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க சப்ஸ்ட்ரிங்ல எவ்வளோ கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளோ சப்ஸ்ட்ரிங் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸோட இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்போனா 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோட சப்ஸ்ட்ரிங் எல்லாம் எழுதிக்கலாம். ஏ, நெக்ஸ்ட் ஏபி, நெக்ஸ்ட் ஏபிஏ, நெக்ஸ்ட் என்ன பி, பிஏ, நெக்ஸ்ட் ஏ. ஓகேவா? இதோட சப்ஸ்ட்ரிங் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. அதாவது ஏ, ஏபி, ஏபிஏ, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பி, பிஏ, நெக்ஸ்ட் நம்ம ஏ. இந்த ஆறுமே நம்ம எழுதியாச்சு. இப்போ எல்லாத்துலயுமே நம்ம கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதுல வெறும் 1 டிஸ்டிங் கேரக்டர் தான் இருக்கு, ஏ. அதாவது டிஸ்டிங் கேரக்டர்னா ஏ, ஏ, பி, பி இந்த மாதிரி இருக்குனாலும் இந்த 2 ஏக்கு ஒரு ஏ தான் எடுத்துக்கணும், இந்த 2 பிக்கு ஒரு பி தான் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் டிஸ்டிங் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு வெறும் ஒரு டிஸ்டிங் கேரக்டர் தான் இருக்கு. செகண்ட்ல ஏ, பின்னு 2 டிஸ்டிங் கேரக்டர் இருக்கு. தேர்ட்ல ஏ, பி, ஏ இதுலயும் 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ். ஃபோர்த்ல பி அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங் கேரக்டர்ஸ். இதுல பிஏல 2, ஏல 1. ஓகேயா? இப்போ நமக்கு எக்ஸாக்டா கே டைம்ஸ்ல எவ்வளவு சப்ஸ்ட்ரிங் இருக்கு? இது 1, 2, 3 3. ஸோ இதோட ஆன்சர் 3. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னா அதோட சப்ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே எடுத்து அதுல கரெக்டா எக்ஸாக்டா எவ்வளோ கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கோ நமக்கு இந்த 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ், அதாவது 1, 2, 3 இந்த 3 தான் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ். அப்போ நம்ம ஆன்சர் 3 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ரிங் வந்து சிடிஏடி அண்ட் கே வந்து 4. இப்போ 4 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்க சப்ஸ்ட்ரிங்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இதோட சப்ஸ்ட்ரிங் எழுதிக்கலாம். சப்ஸ்ட்ரிங்ல என்ன வரும்? சி, சிடி, சிடிஏ, சிடிஏடி. நெக்ஸ்ட் என்ன? பி, பிஏ, பிஏடி. நெக்ஸ்ட் ஏ, ஏடி. நெக்ஸ்ட் பி. ஓகே, இதோட சப்ஸ்ட்ரிங் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதோட டிஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே எழுதலாம். ஃபர்ஸ்ட்ல 1 தான். நெக்ஸ்ட்ல 2 டிஸ்டிங் கேரக்டர். நெக்ஸ்ட்ல சிடிஏ அப்படின்னு 3 டிஸ்டிங் கேரக்டர் இருக்கு. நெக்ஸ்ட்ல சிடிஏடி அப்படிங்கிற இங்கேயும் நமக்கு 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான். ஏன்னா 1, 2, 3 டி ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட்ல 1, நெக்ஸ்ட்ல 2, நெக்ஸ்ட்ல 2, நெக்ஸ்ட்ல 1, நெக்ஸ்ட்ல ஏடி 2, நெக்ஸ்ட்ல 1. ஓகேயா? இங்க இப்ப நமக்கு கே என்ன 4. 4ல ஏதாவது இருக்கா? 4 டிஸ்டிங் கேரக்டர் எதுவுமே இல்ல. ஸோ அப்ப இதோட ஆன்சர் 0. ஓகே. ஸோ இதை தான் நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ண போறோம். நம்ம இந்த ப்ராப்ளம ப்ரூட் ஃபோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம ஜஸ்ட் பார்த்தத அதே தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கான சப்ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதாவது ஏ, ஏபி, ஏபிஏ, பி, பிஏ, ஏ இந்த மாதிரி எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு அண்ட் ஒரு சப்ஸ்ட்ரிங்கா நம்ம டிராவல் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்ற சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு கே, அதாவது 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். இருந்தது அப்படின்னா அதை நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ ஏபிக்கு நமக்கு அது ட்ரூன்னு வரும். ஸோ 2 கேரக்டர்ஸ் தான். ஸோ 1. நெக்ஸ்ட் ஏபிஏன்னு எடுக்கும்போது நமக்கு டிஸ்டிங் கேரக்டர்ஸ் எவ்வளோ? 2. அதுதான். ஸோ அகெயின் நமக்கு ஆன்சர் 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிஏ அப்படின்ற ஸ்ட்ரிங் போகும்போது அதுக்கும் 2. ஸோ ஆன்சர் 3. நெக்ஸ்ட் வேற எதுக்குமே 2ன்ற டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலி நம்ம நம்ம இந்த ஸ்ட்ரிங்குக்கான டிஸ்டிங் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு 3 தான் இருக்கு அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதோட கோட் இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், அதாவது நமக்கு கொடுத்துருக்க கவுண்ட் சப்ஸ்ட்ரிங்ல இருக்கிறது ஸ்ட்ரிங் அண்ட் கே. அதில் நம்ம ஸ்ட்ரிங்கோட என் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுத்துக்கலாம். கவுண்ட் வந்து இப்போதைக்கு இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட எல்லா பாசிபிள் சப்ஸ்ட்ரிங்கும் ஜென்ரேட் பண்ணுறோம். அது எப்படின்னா இந்த 2 ஃபார் லூப் வச்சு
I0, I less than n, I plus plus ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் j வந்து நம்ம iல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். j less than n, j plus plus இது நம்ம எல்லா சப்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்க்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா பார்த்து ஜென்ரேட் பண்ற சின்டாக்ஸ் தான். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நாங்க ப்ரீவியஸ் ஜென்ரேட் ஆல் சப்ஸ்ட்ரிங் வீடியோஸ் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங்கா கிரியேட் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரிங்கு இந்த கேவையும் கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும்? அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஒரு செட்ல அதுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு செட்ல போட்டு அதோட சைஸ் பார்க்கும். பிகாஸ் நம்ம அதுதானே ஆக்சுவலா இப்போ இந்த ஏபிஏன்னு இருக்கு. ஏபிஏவை செட்ல போட்டா என்ன இருக்கும்? ஏன்னு இருக்கும். ஏபிஏல கேரக்டர்ஸ் செட்ல போட்டோம் அப்படின்னா ஏன்ற ஒரு கேரக்டர் இருக்கும், பின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். பிகாஸ் இந்த செட்ல டூப்ளிகேட் ஸ்டோர் ஆகாது இல்லையா? ஸோ இதோட சைஸ் வந்து 2. அதுதான். ஸோ இது மாதிரி நம்ம டைரக்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஒரு செட்ல போட்டுட்டு அதோட சைஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ டிஸ்டிங் கேரக்டர்ஸ்னு நமக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு தடவையும் கிடைச்சிருக்க சப்ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து ஸோ அது எக்ஸாக்டா நமக்கு ஈக்குவல் டு கே இருந்ததுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ட்ரூவா இருந்ததுன்னா நான் கவுண்ட் பிளஸ் பிளஸ். ஸோ இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கவுண்ட் பிளஸ் பிளஸ் ஆகும் 1 அண்ட் இதுக்கு பிளஸ் பிளஸ் ஆகும் 2 அண்ட் இதுக்கு பிளஸ் பிளஸ் ஆகும் 3. ஸோ ஃபைனலாக நமக்கு கவுண்ட் ரிட்டர்ன் பண்ணோம்னா 3 அப்படின்றது இருக்கும். யா ஓகே. இப்போ நம்ம ஆப்டிமலை பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஆப்டிமல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இங்க ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். பட் நமக்கு ஸ்லைடிங் விண்டோ இங்க அப்ளை ஆகாது. அது ஏன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபிஏ கே வந்து நமக்கு டூ டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ரிசல்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஸ்லைடிங் விண்டோ அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் எண்ட் அப்படின்ற 2 கேரக்டர்ஸ் நான் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கிறேன். ஸ்டார்ட் எண்ட் ஏபியில் இருக்க ஸ்டார்ட் அப்படிங்கிறது 0 இண்டெக்ஸ் இருக்கு, எண்ட் அப்படிங்கிறது 0 இண்டெக்ஸ் இருக்கு. ஓகேயா? இப்போ நான் ஒரு மேப் எடுத்துக்கிறேன். இந்த மேப்ல நான் டிராவல்ஸ் பண்ணிட்டே போறேன். எண்ட் இங்க, நெக்ஸ்ட் இங்க, நெக்ஸ்ட் இங்க, அந்த மாதிரி டிராவல்ஸ் பண்ணிட்டே போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் இங்க இருக்கு. எண்ட் இங்க இருக்கும்போது ஏ 1 டைம் வந்திருக்குன்றத நான் மேப்ல போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க ஓட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ பி வந்து 1 டைம். நெக்ஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போதைக்கு ஏபிசிடிஏ அப்படின்றத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன போவோம்? எண்ட் இங்க இருந்து இங்க. இப்போ சி கமா 1 சியும் ஒரு தடவை வந்துருக்கு. நம்ம மேப்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேப்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ நம்ம இந்த சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்தது? பி மட்டும் இருந்தது. இப்போ இந்த பி நம்ம போடும்போது ஏ கமா 1 பி கமா 1 2 மேப்ல 2 சைஸ் 2 தான் இருக்கு. அதாவது 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம மேப்ல இருந்தா என்ன பண்றோம்? நம்ம ரிசல்ட்ல என்ன ஆட் பண்றோம்? இந்த ஏல இருந்து பி குள்ள இருக்க சப்ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றோம். ஸோ அதாவது 1 அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? நமக்கு 2 டிஸ்டிங் கேரக்டர்தால நம்ம ரிசல்ட் இப்போ 1 ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் பி இ வந்து இங்க இருந்து எண்ட் வந்து இங்க இருந்து இங்க போகும். இப்போ சி கமா 1. இப்போ நமக்கு 3 டிஸ்டிங் கேரக்டர் இருக்கு. ஸோ 3 டிஸ்டிங் கேரக்டர் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட்டை மூவ் பண்ணிக்கிட்டே வரும். பிகாஸ் நமக்கு எப்பயுமே மேப்ல 2 டிஸ்டிங் கேரக்டர் தான் இருக்கணும். ஓகே. ஸோ 2 டிஸ்டிங் கேரக்டர் தான் இருக்கணுன்றதால இப்போ நம்ம ஸ்டார்ட்டை மூவ் பண்ணிட்டு வரோம். அதாவது ஸ்டார்ட் இப்போ எங்க இருக்கு? ஏ இருக்கு. அப்போ ஏவை நம்ம இந்த மேப்ல இருந்து மைனஸ் பண்ணலாம். ஏவை மைனஸ் பண்ணிட்டு எஸ்ஸை இங்க கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம மேப்ல எவ்வளோ இருக்கு? சிடி சிபி அப்படின்னு 2 கேரக்டர் தான் இருக்கு. அப்போ அகைன் ரிசல்ட் 2. ஓகேயா? 2ன்னு வச்சுட்டேன். அகைன் நான் இப்போ என்ன பண்றேன்? எண்டை வந்து இப்போ நமக்கு கேரக்டர்ஸ் 2 தான் இருக்கு. ஸோ இப்போ நான் எண்டை மூவ் பண்றேன். எண்ட் அகைன் நான் இங்க மூவ் பண்றேன். டி1 டி கமா 1. இப்பயும் நமக்கு மேப் வந்து சைஸ் 3. அப்போ நமக்கு அதிகமா இருக்கக்கூடாது. 2 தான் இருக்கணும். ஸோ அதனால அகைன் நான் என்ன பண்றேன்? எஸ் மூவ் பண்றேன். எஸ்ல நான் பி. அப்போ பி ஆனதை delete பண்ணிட்டு எஸ் நான் இங்க மூவ் பண்றேன். ஓகேவா? இப்போ மேப்ல எவ்வளவு இருக்கு? 2. அப்போ அகைன் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இ அகைன் இங்க இருந்து இங்க மூவ் பண்றேன். இங்க மூவ் பண்ணும்போதும் இப்போ நமக்கு ஏ அப்படின்ற கேரக்டர் கிடைச்சிருக்கு. அப்போ நான் அகைன் ஏ கமா 1 அப்படின்றத நான் போடுறேன். ஸோ இப்போ அகைன் இப்படி போடும்போது நமக்கு மேப்போட சைஸ் 3 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் கம்மி பண்ணணும். அப்போ நான் எஸ்ஸை வந்து முன்னாடி கொண்டு வரேன்.
அதாவது எஸ் முன்னாடி கொண்டு வரதுக்கு முன்னாடி எஸ்ல என்ன இருக்கு, சி இருந்திருக்கு. அப்போ சியை delete பண்ணிட்டு எஸ் எங்க கொண்டு வரேன். அண்ட் இப்போ டிஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு 2. ஸோ நமக்கு இப்போ 4 டிஸ்டிங் கேரக்டர் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நமக்கு 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இயை மூவ் பண்ணலாம். ஸோ இயை நம்ம மூவ் பண்ணும்போது வெளியில வந்துருச்சு. அதாவது ஸ்ட்ரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஃபைனலா ஆன்சர் வந்து ரிசல்ட் 4. அந்த மாதிரி இதை கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஏபிஏக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு தானே நம்ம ஆல்ரெடி ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆல் சப்ஸ்ட்ரிங் ஏபிஏக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருந்தது, ரிசல்ட் 1 2 3 3ன்னு வந்திருந்தது. அதே மாதிரி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஏபிஏக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்ல நமக்கு ஏபிஏ அதுக்கு இதே அப்ரோச்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்ல ஸ்டார்ட் இங்க இருக்கு, எண்ட் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம எண்டை தான் மூவ் பண்ணிட்டே போவோம். ஸோ எண்ட்ல இருக்கிறத ஏக்கமா 1 அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு மேப்ல 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கா, அதாவது கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கா, இல்ல. ஸோ நெக்ஸ்ட், ஸோ நோ ப்ராப்ளம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எண்ட் எங்க மூவ் பண்றோம், இப்போ பி கமா 1 பி ஒரு தடவை வந்திருக்கு. இப்போ நமக்கு கரெக்டா கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கா, இருக்கு. அப்போ ரிசல்ட் 1. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி எண்ட் எங்க மூவ் பண்றோம், இப்போ அகைன் ஏ இருக்கு. நம்ம ஏவோட அகைன் 1 இன்க்ரீஸ் பண்றோம், ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ நமக்கு கே டிஸ்டிங் கேரக்டர்ஸா, எஸ் இருக்கு. கரெக்ட். ஸோ 2. இப்போ கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ். இப்போ அகைன் இந்த மேப்ல அதிகமா இருந்தா தான் நம்ம ஸ்டார்ட் முன்னாடி கொண்டு போவோம். பட் நமக்கு இப்போ 2 தான் இருக்கு. அப்போ எண்டை நம்ம இங்க மூவ் பண்ணிடுறோம். இங்கேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. பட் நமக்கு ரிசல்ட் இங்க என்ன வந்திருக்கு, ரிசல்ட் வந்து 2 தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், ரிசல்ட் 3ன்றது வரணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், ஏபிஏ இது ஒரு ஆன்சர், பிஏ இது ஒரு ஆன்சர். ஆனா நம்ம ஏபியும் ஏபிஏயும் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஏபிஏ வரும்போது நம்ம ரிசல்ட் 1 எடுத்திருக்கோம். ஏபிஏ ஏபிஏ வரும்போதும் இப்போ நம்ம ரிசல்ட் 2 எடுத்திருக்கோம். பட் இந்த பிஏ அப்படின்றத நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பிகாஸ் இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்லாம் நம்ம இந்த பிஏ அப்படின்ற சப்ஸ்ட்ரிங்கே மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் நமக்கு இங்க யூஸ்லெஸ். அதனால நம்ம என்ன அப்ரோச் ட்ரை பண்றோம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்டான ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் தான் இங்க இங்க நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு சப்ஸ்ட்ரிங் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஏபி ஏபிஏ பிஏ இது சப்ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அட்மோஸ்ட் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்க எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் எடுத்துக்கலாம். அட்மோஸ்ட் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம அட்லீஸ்ட் 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸாவது இருக்கணும் அப்படின்னா நம்ம 2வும் அண்ட் அதுக்கு மேல இருக்க டிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்போ 2ஓ இல்ல 2 3 4 5 6 அந்த மாதிரி ஏதாவது அதிகமா இருக்க டிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் எடுக்கிறோம். ஆனா இங்க அட்மோஸ்ட் அப்படின்னா நம்ம 0 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்ல 1 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்ல 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஓகேவா, இதுதான் அட்மோஸ்ட் 2. அட்மோஸ்ட் 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒன்று 0 இருக்கலாம், இல்ல ஒரு டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்ல 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கலாம். இல்ல அட்மோஸ்ட் 3 அப்படி 3 அப்படின்னா நமக்கு 0 1 2 இல்ல 3 அதுக்குள்ள தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு மேல இருக்க முடியாது. ஸோ அதுதான் அட்மோஸ்டுக்கான மீனிங். அதே மாதிரி இப்போ நம்ம அட்மோஸ்ட் கே ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் கே -1 அதை எடுக்கிறோம். அட்மோஸ்ட் இந்த சப்ஸ்ட்ரிங்ஸ்லயே நம்ம அட்மோஸ்ட் கே அண்ட் அட்மோஸ்ட் கே -1 அப்படின்றத நம்ம பிரிச்சு எடுக்கலாம். ஸோ இது ஃபைனலாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். ஸோ அட்மோஸ்ட் கேனா என்ன, 0 அதாவது 0 டிஸ்டிங் கேரக்டர்ஸ், 1 டிஸ்டிங் கேரக்டர்ஸ், கே இங்க என்ன 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ். இது மூணுத்துல எது இருந்தாலும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏ இது வந்து 1 டிஸ்டிங் கேரக்டர்ஸ், ஆமா, அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏபி இது வந்து 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏபிஏ இதுவும் 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ், ஆட் பண்ணிக்கலாம். பி இது 1 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிஏ 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏ இதுவும் 1 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 1 2ல வர எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அட்மோஸ்ட் கே -1. கே -1 என்ன, அட்மோஸ்ட் இங்க 2 -1 1. அப்போ 2 -1 ஆக்சுவலா இங்க நமக்கு 1. இப்போ அட்மோஸ்ட் 1 என்ன அர்த்தம், 0 இல்ல 1 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் எடுக்க முடியும்.
2 நம்மளால எடுக்க முடியாது. பிகாஸ் இங்க அட்மோஸ்ட் 1 தானே. ஓகே. இப்போ இந்த 2 இருக்கிறத நம்ம எடுத்து போடலாம். ஏ அட்மோஸ்ட் 1ஆ? எஸ். ஏபி இது 2. அப்ப அத நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஏபிஏவும் 2 அதையும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பி வந்து 1. எஸ் ஆட் பண்ணலாம். பிஏ 2 அதையும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் 0, 1 எது வருதோ அது மட்டும் தான் ஆட் பண்ணணும். அகைன் ஏ 1. யா இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த அட்மோஸ்ட் கேல அட்மோஸ்ட் கே மைனஸ் 1 delete பண்றோம். delete பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? இந்த ஏ delete பண்ணியாச்சு. பியை delete பண்ணியாச்சு. ஏவை delete பண்ணியாச்சு. மீதி என்ன இருக்கு? ஏபி which is 2, ஏபிஏ which is again 2, பிஏ அதாவது பிஏ which is again 2. பாருங்க இப்போ நம்ம எக்ஸாக்டா எதெல்லாம் 2வா இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு மீதி ரிசல்டண்டா கிடைச்சிருக்கு. ஓகேயா? ஸோ நம்ம என்ன அப்ரோச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல அட்மோஸ்ட் கேனா 0, 1, 2 அண்ட் அதான் அட்மோஸ்ட் கே வரைக்கும் நம்ம இருக்க எல்லாமே இங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அண்ட் அகைன் இந்த சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்? அட்மோஸ்ட் கே மைனஸ் 1ல இருக்க ஸ்ட்ரிங் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு அட்மோஸ்ட் கேல கிடைச்ச எல்லா ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் மைனஸ் அட்மோஸ்ட் கே மைனஸ் 1ல கிடைச்ச ஸ்ட்ரிங்கை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ கேரக்டர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இது புரியலனாலும் நீங்கள் வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதுதான். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்ல எக்ஸாக்ட்டா கே டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா போடாம ஃபர்ஸ்ட்டு கம்மியிலருந்து கே வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்மியிலருந்து கே மைனஸ் 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது கம்மியிலருந்து கே மைனஸ் 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஹோல் இதுல இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எக்ஸாக்டா நமக்கு கே எவ்வளோ இருக்கோ அதுதான் ரிசல்டண்டா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஆன்சரை ரிட்டர்ன் பண்றோம். யா ஸோ இதோட கோட் லாஜிக் நம்ம பார்க்கலாம். யா இப்போ இங்க நமக்கு டைரக்ட் ஸ்லைடிங் விண்டோ ஒர்க் ஆகாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அட்மோஸ்ட் கே மைனஸ் 1 யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைடிங் விண்டோ ட்ரை பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு டாட் எண்ட் ஓகேயா. இப்போ அதே மாதிரி நமக்கு மூவ் ஆக போகுது. ஸோ நம்ம மேப்பில் என்ன பண்ணுறோம்? மேப்பில் நம்ம ஜஸ்ட் ஏ கமா 1 அப்படின்றத நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஓகே. யா இப்போ நம்ம இது ரிசல்ட்டில் ஆட் பண்ணலாமா? ரிசல்ட்டில் நம்ம ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம அட்மோஸ்ட் கேனா 0 வந்தாலும் 0 டிஸ்டிங் கேரக்டர் வந்தாலும் எடுக்கணும், 1 டிஸ்டிங் கேரக்டர் வந்தாலும் எடுக்கணும், 2 டிஸ்டிங் கேரக்டர் வந்தாலும் எடுக்கணும். ஏன்னா இப்போ கே வந்து 2. ஓகே. கே மைனஸ் 1 வந்து 1. ஏன்னா 2 மைனஸ் 1 1. ஓகே. இப்போ இங்கே கே 2ன்றதால 0 வந்தாலும் எடுக்கலாம், 1 வந்தாலும் எடுக்கலாம், 2 வந்தாலும் எடுக்கலாம். ஓகே. நமக்கு இங்கே எவ்வளோ டிஸ்டிங் கேரக்டர் இருந்திருக்கு? 1 டிஸ்டிங் கேரக்டர். ஸோ நம்ம எடுக்கிறோம். அப்போ இது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங் எவ்வளோன்னு ரிசல்ட்ல போடணும் அப்படின்னா எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1. எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 இதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 இப்போ என்ன? 0 மைனஸ் 0 ப்ளஸ் 1 1. ஸோ ரிசல்ட்டில் இப்போ நான் ஜஸ்ட் இந்த ரிசல்ட்ல சொல்றேன். ரிசல்ட்டை நம்ம இப்போ 1 ஆட் பண்ணியாச்சு. அதாவது இந்த 1. ஓகே. யா நெக்ஸ்ட் எண்ட் எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது? இங்க மூவ் ஆகுது. இப்போ அகைன் பி கமா 1. இப்போ நமக்கு 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. 2 டிஸ்டிங் கேரக்டர் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேயா. இப்போ நம்ம அதே ஃபார்முலா இங்க போட்டோம் அப்படின்னா என் மைனஸ் ஸ்டார்ட் ப்ளஸ் 1 1 மைனஸ் 0 ப்ளஸ் 1 அப்போ நமக்கு 2. அப்போ ரிசல்ட்ல 1 ப்ளஸ் 2 நமக்கு 3 ஆட் ஆயிருக்கும். ஓகே 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் ஏ அகைன் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஏ வந்து நமக்கு 2 ஆயிடும். இப்போ நமக்கு எவ்வளோ 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸோ 2னாலும் நம்ம எடுக்கணும். அப்போ அதே மாதிரி எங்க 0 1 2 2 மைனஸ் 0 ப்ளஸ் 1 ஸோ 3. இப்போ அதே இது கூட 3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6. ஓகே. நமக்கு 6 கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்க மூவ் ஆகுறதால அவ்வளோதான். நம்ம வெளியில போயிடுச்சு. ஸோ இப்பயே நமக்கு என்ன கண்டுபிடிச்சலாம்? அட்மோஸ்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து 6 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ 6 சப்ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு அட்மோஸ்ட் கே கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி அட்மோஸ்ட் கே மைனஸ் 1 நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே. இப்போ அகைன் இந்த இண்டெக்ஸஸ் நம்ம இங்க வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரிசல்ட் இப்போதைக்கு இங்கே தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி அட்மோஸ்ட் 1க்கு ட்ரை பண்ண போகிறோம். ஓகேயா. இப்போ நமக்கு மேப் எங்கே இருக்கு? ஓகேயா. ஃபர்ஸ்ட்
வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஏ கமா 1 ஓகேயா? இப்போ நமக்கு மேப்ல எவ்வளோ 1 இருக்கு. ஸோ நம்ம இந்த அட்மோஸ்ட் 1னா ஒண்ணு 0 இல்ல 1 இது வந்தா தான் நம்ம எடுக்க முடியும். 2 வந்தாலும் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ 1 இருக்கு. அப்போ நம்ம டெஃபினட்டா எடுக்கலாம். அப்போ நம்ம அதே மாரி ரிசல்ட்ல ஆட் பண்ணோம்னா என்ன? எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் 1. எண்ட் என்னது? எண்ட் நமக்கு 0 தான். ஸ்டார்ட்டும் 0 தான். 0 மைனஸ் 0 பிளஸ் 1 நமக்கு 1. ஸோ ரிசல்ட்ல 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த எண்ட் வந்து இங்க வரும். ஸோ b, 1. இப்போ நமக்கு 2 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ 2 டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருந்தா எடுக்கலாமா? நோ. 0 அண்ட் 1 வந்தா மட்டும் தான் எடுக்கணும். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 2 இருக்கிறதால இதை குறைக்க பார்க்குறோம். அப்போ எஸ் எடுத்து முன்னாடி போடலாம். எஸ் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி எஸ்ல என்ன இருந்தது? ஏ. அதை delete பண்ணிட்டு எஸ் எடுத்து நம்ம முன்னாடி போட்டாச்சு. யா. இப்போ அகைன் நம்ம டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் எவ்வளோ? நமக்கு 1 தான் இருக்கு. இப்போ அகைன் அதை நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ ரிசல்ட்ல பார்த்தா எண்ட் ஸ்டார்ட் 1 1 1 மைனஸ் 1 பிளஸ் 1. அப்போ 0 பிளஸ் 1 1 தான். இப்போ இங்க 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ எண்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். இப்போ அகைன் பி ஏ, அதாவது எண்ட் வந்து ஏல இருக்கு. ஸோ ஏ கமா 1. இப்போ நமக்கு எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு? இப்போ நமக்கு 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ 2 டிஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு 0 இல்ல 1 டிஸ்டிங் கேரக்டர் இருந்தால் தான் எடுக்கணும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்றோம்? எஸ்ஸை முன்னாடி மூவ் பண்றோம். எஸ் முன்னாடி மூவ் பண்றோம். முன்னாடி எஸ்ல என்ன இருந்தது? பி. அதை நம்ம டெலீட் பண்றோம் மேப்ல இருந்து. யா, டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேப்ல எவ்வளவு இருக்கு? ஒரே ஒரு டிஸ்டிங் கேரக்டர்ஸ். ஒரே ஒரு டிஸ்டிங் கேரக்டர் இருந்தாலும் நம்ம அதை எடுக்கணும், கன்சிடர் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன? எண்ட் மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் 1. எண்டோட இண்டெக்ஸ் 0 மைனஸ் 2. எண்டோட இண்டெக்ஸ் 2 மைனஸ் 2 பிளஸ் 1. அப்போ நமக்கு என்ன வரும்? 1. அப்போ இதையும் நம்ம இது கூட ரிசல்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிளஸ் 1 3. ஓகே. இப்போ அகைன் எண்ட் வந்து நமக்கு வெளியில போயிடுச்சு. ஓகேயா? ஸோ இப்போ இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு 3. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு அட்மோஸ்ட் கே கேரக்டர்ஸ்ல வந்து ரிசல்ட் 6 வந்திருக்கு. மைனஸ் அந்த ஹோல் ரிசல்ட்ல அட்மோஸ்ட் கே மைனஸ் 1 அதோட ஃபைனல் ரிசல்ட் 3 வந்திருக்கு. ஸோ 6 மைனஸ் 3 நமக்கு 3 தான். ஓகேயா? இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த இந்த 6 எப்படி வந்தது? 6 அப்படின்னா இந்த அட்மோஸ்ட் கே நம்ம இங்க ட்ரை பண்ணும்போது நமக்கு 1 2 3 4 5 6 6 கேரக்டர்ஸ் தான் இந்த 6. அகைன் இந்த 3 எப்படி வந்ததுன்னா நமக்கு அட்மோஸ்ட் கே மைனஸ் 1 1 2 3. ஸோ 3 கிடைச்சிருக்கு. ஸோ 6 மைனஸ் 3 3. இப்போ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் 3 தான். யா. அண்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட டைம், இந்த ப்ரூட் ஃபோர்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n கியூப். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம சப்ஸ்ட்ரிங்லாம் நம்ம இதில் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் ஆஃப் n கியூப் டைம்ஸ் தேவைப்படும். பிகாஸ் நம்ம ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைம்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம ஒரு தடவையும் அதை ட்ராவல்ஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அது நம்ம ஒரு தடவையும் ட்ராவல்ஸ் பண்ணுறதால ஆர்டர் ஆஃப் n which is equals to order of n cube. இது வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ big O of n cube. அண்ட் நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன பண்றோம் அப்படின்னா big O of n. ஏன் எதனால அப்படின்னா நம்ம இந்த வேர்ஸ்ட் கேரக்டர் நம்ம டிஸ்டிங் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றதுக்காக நம்ம செட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த செட் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம இந்த வேர்ஸ்ட் கேஸ் எல்லா கேரக்டரையும் நம்ம மேபி ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதனால நமக்கு big O of n ஸ்பேஸ் டைம் ஆர்டர் big O of n cube and space big O of n. பட் இதுவே நம்ம ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம அட்மோஸ்ட் கேக்கு நம்ம ஜஸ்ட் எஸ் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்ற 2 வேரியபிள் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு டைம், அதாவது அட் மேக்ஸிமம் நம்ம ஒரு கேரக்டரை 2 தடவை தான் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். அதாவது என்ற ஒரு தடவை ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போவோம், நெக்ஸ்ட் எஸ் அப்படின்றத ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த அட்மோஸ்ட் கேக்கு நமக்கு பிக் ஆஃப் என் டைம் நமக்கு எடுக்கும். ப்ளஸ் இந்த அதே மாதிரி அட்மோஸ்ட் ஆஃப் கே மைனஸ் 1க்கும் நம்ம ஜஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை எஸ்இ அப்படின்ற நம்ம 2 வேரியபிள்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போவோம். அட்மோஸ்ட் நமக்கு இதுவும் நமக்கு பிக் ஆஃப் என். ஸோ பிக் ஆஃப் என் ப்ளஸ் பிக் ஆஃப் என் நமக்கு ஃபைனலாக big O of n தான் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா நமக்கு 26
ஏன்னா வேர்ஸ்ட் கேஸ் நம்ம இருக்க மேப்ல எவ்வளோ கேரக்டர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருந்தாலும் நமக்கு 26 லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால இங்க எவ்வளோ கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம 26 தான் எடுக்க போறோம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் அதாவது பிக் ஆஃப் என் 26 அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். இது வந்து நம்ம மோஸ்ட் ஆப்டிமலாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் இதோட கோட் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவல் கோட் நம்ம பார்த்தது தான், வேற எதுவுமே இல்லை. நம்ம ரிட்டர்ன்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஸ் அண்ட் கே. அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அட்மோஸ்ட் கே டிஸ்டிங்ல எஸ் கே வைக்கிறோம். நெக்ஸ்ட் மைனஸ் அட்மோஸ்ட் கே டிஸ்டிங்ல எஸ் அண்ட் கே மைனஸ் ஒன் நம்ம பார்த்த லாஜிக்கு அப்படியே கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அட்மோஸ்ட் டிஸ்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா என் அப்படின்ற லென்த் எடுத்துக்குது, ஸ்டார்ட் அதையும் ஜீரோ, எண்ட் அதையும் ஜீரோ இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரெண்டுமே ஜீரோல இருக்கு. அண்ட் ரிசல்ட் வந்து நான் கவுண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். அண்ட் மேப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு. யா ஸோ இப்போ அதே மாதிரி எண்டு நமக்கு ட்ராவல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், எண்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எண்டு மூவ் ஆக நம்ம மேப்பில் அந்த கேரக்டர் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ இந்த வைல் லூப் நடக்கும், எப்போ இந்த வைல் லூப் நடந்து ஸ்டார்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம மேப்போட சைஸ் வந்து கேவை விட அதிகமாக இருக்கும்போது. ஸோ அதுதான் நம்ம இந்த லாஜிக்லையும் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ எப்போ மேப்போட சைஸ் வந்து நமக்கு இந்த கேன்ற வேல்யூ விட அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம இந்த ஸ்டார்ட்டை மூவ் பண்ணிட்டே வர ஆரம்பிப்போம். அதே சேம் லாஜிக் தான் இது. ஸோ எப்போ மேப்போட சைஸ் கே விட அதிகமாக இருக்கோ அப்போ ஸ்டார்ட்ல என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ். இது எதுக்கானது அப்படின்னா இந்த கேஸ் வந்து அந்த மேப்ல இருக்க மைனஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா அதை மேப்லேருந்தே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். பிகாஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது மேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லையே கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ மேப்பில் இருக்க ஸ்டார்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோதான். இதை பண்ணிக்கிட்டே வரும். இது வரைக்கும்னா நம்ம மேப்போட சைஸ் கேயை விட கம்மியாக இருக்க வரைக்கும், அதாவது அதிகமாக இருந்ததுன்னா அதை பண்ணிக்கிட்டே வரும். ஓகே. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், அந்த ரிசல்ட்டோட ஃபார்முலா ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த ஒரு சப்ஸ்ட்ரிங்கும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். யா ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு வரும்போது நமக்கு எவ்வளோ கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்ததோ, அட்மோஸ்ட் கே டிஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்ததோ அது ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்த லாஜிக் கே அண்ட் கே மைனஸ் ஒன் இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக ரிசல்ட் நமக்கு ஆட் ஆகிடும். நான் சப்மிட் பண்ணுறேன். யா ஆல் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதோட ஜாவா அண்ட் பைதான் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியலனாலும் இந்த வீடியோ 2 டைம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும் நம்புறேன். இப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ கைஸ். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.